ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களை செய்யற ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைந்த மட்டன் ஈரல் மசாலா. அதை நாம இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஈரல் மசாலாவுக்கு 1/2 கிலோ ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன். இதை நாம இப்போ கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் போல மஞ்சள் போட்டுக்கலாம். 1 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வினிகர் வேணாலும் போட்டுக்கலாம், லெமன் போடலைன்னா. கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி. நான் இப்போ இந்த ஈரல் நல்லா கழுவிட்டேன், ஒரு 5-6 தடவை தண்ணி ஊற்றி. கழுவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். இதை நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக அரிய போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சால் நல்லா உப்பு காரெலாம் நல்லா ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் சின்னதாக அரிய போகிறேன். இப்போ நம்ம இந்த ஈரலை நம்ம மண்சட்டியில் செய்ய போகிறோம். கிராமத்தில் செய்கிற மாதிரி மண்சட்டியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 துண்டு போல் பட்டை போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகமும் பட்டையும் பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நீங்கள் மண் பாத்திரம் இல்லைனாலும் சாதாரண கடாயில் கூட வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்ட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே இந்த ஈரலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது, இந்த மசாலாலே நல்லா வதக்கிக்கணும். நான் ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா இதில் போட்டு வதக்கிட்டேன். நம்ம இந்த ஈரலை தனியாலாம் குக்கர்லாம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மசாலாலே போட்டு வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் சோம்பு பொடி போடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். செம்மையாக வாசம் வருது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் போல் பெப்பர் பொடி வச்சுருக்கேன், அதை நாம் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பெப்பர்லாம் நான் தூவியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க டடாய். இந்த இரும்பு சத்து நிறைந்த மட்டன் ஈரலை சாப்பாட்டை சேர்த்துட்டா ரொம்பவே நல்லது. சூப்பரான ஒரு ரசம் வச்சு இந்த ஈரல் மசாலா சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.